ஒரு பக்கம் எங்க பாண்டியனுமே மீனா சொன்னதை நினைச்சு ரொம்பவே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனா முத்துவேல் சம்பந்தமே இல்லாம இந்த பக்கம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனா கிட்ட. எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம தடுக்கணும், சொல்லப்போனா மீனா சைடுல நம்ம கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பாண்டியனுமே வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப பாண்டியனுமே ரொம்பவே டல்லா இருக்கிறத கண்டுபிடிச்ச பழனியுமே என்னாச்சு மாமா, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பாண்டியனுமே இந்த விஷயத்தை எடுத்து சொல்லும் போதுதான் பழனி சொல்றாரு, இங்க பாருங்க, மீனாவை நினைச்சு நீங்க கவலையே பட தேவையில்ல. அவ எப்பவுமே வந்து ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு, எல்லா விஷயத்திலையும் ரொம்பவே திறமையா செயல்படுவா. அதனால நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. அவளா ஹெல்ப்னு வந்து கேட்கிறப்ப நம்ம போய் பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு நம்ம உள்ள போனா அவளோட வேலையை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியனுக்கு பழனியுமே கொஞ்சம் ஆறுதல் சொல்றாங்க. அதை கேட்டவொடனே தான் இந்த பக்கம் பாண்டியனுமே கொஞ்சம் காமாக்குறாரு. ஆனா அதே நேரம் பழனோட மனசுல இந்த பக்கம் லைட்டா முத்துவேலை நினைச்சு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா இருக்கிறதுலே வந்து முத்துவேல் தான் ரொம்பவே வந்து கெட்ட குணம் பிடிச்சவன். அவன் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி மீனா கிட்ட பிரச்சனை பண்றதுக்குன்னே ஏதாவது ஒன்று பண்ணுவான். இதை எப்படியாவது நம்ம தடுத்தாக்கணும். முதல்ல கதிர் மட்டும் ஊருக்கு போயிட்டு வரட்டு, வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நம்ம டீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க கதிருமே ராஜியை கூட்டிட்டு அங்க ஊருக்குமே போயிட்டாரு. போனோன்னு அந்த டாக்ஸில இருந்த கஸ்டமரையும் அவரோட இடத்துல இறக்கி விட்டுட்டு இங்க கதிருமே ஓகே, நம்ம ராஜியை கூட்டிட்டு இந்த பக்கம் ட்ரைனிங்க்கு போறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, அதுக்கு முன்னாடி ராஜிக்கு தான் சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஹோட்டலுக்காக இந்த பக்கம் காரை விட்டுட்டு இருக்காரு. அப்ப ராஜியுமே என்னாச்சு கதிர், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் கதிருமே இல்ல, நம்ம போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிருமே ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அங்க போயிட்டு இந்த பக்கம் வந்து ராஜி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ராஜியுமே தாங்கிட்ட காசு அதிகமா இல்லாததுனால எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா உட்காந்துட்டு நீங்க இதை ஆர்டர் பண்ணுங்க, ரொம்பவே கம்மியா ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கதிர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் ராஜிக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் போடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கேட்லாக் எடுத்து பார்த்தவொன்னு தான் தெரியுது எல்லாமே ரேட் ஹையா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப கதிர்கிட்டையும் பணம் கம்மியா இருக்கிறத யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே அப்ப நம்ம கம்மியா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கிறதுல விலை கம்மியான ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ராஜியுமே என்னாச்சு கதிர், நீங்க மட்டும் எதுக்காக இந்த மாதிரி கம்மியான ஃபுட் வாங்கி சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கதிருமே இல்ல, எனக்கு அது அந்த அளவுக்கு பிடிக்காது, அதனாலதான் உனக்கு மட்டும் சிக்கன் பிரியாணி போட்டேன், எனக்கு இதுவே போதும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரெண்டையும் ஆர்டர் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராஜியுமே கதிர் வந்து இந்த மாதிரி பணம் கம்மியா இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு அவன் எனக்காக அவனோட சாப்பாட்டையே வந்து தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்லப்போனா எனக்காக தான் வந்து அவன் நல்ல சாப்பாடு இல்லாம ஒரு மீடியமான சாப்பாடை சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராஜியுமே கதிரை கவனிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் ராஜிக்குமே கதிர் மேல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அன்பு வர ஆரம்பிக்குது. அதே நேரம் கதிருமே சரி ஓகே நம்ம அடுத்த ட்ரைனிங் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் போகலாம் அப்படின்ட்டு டேரக்டா கிரவுண்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இந்த காம்படிஷனுக்கு தேவையான ஒவ்வொரு போட்டியுமே ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா கதிருமே இங்க ராஜிக்காக தேவையான விஷயங்கள் ஒன்னொன்னா எடுத்து கொடுத்து இந்த பக்கம் ராஜியை தயார் பண்ணி இந்த கிரவுண்டுக்கே அனுப்புறாங்க. அதே நேரத்தில் ராஜி எப்பவுமே வந்து டயர்டா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு குளுக்கோஸ் வாட்டர் அந்த மாதிரி தேவையான எல்லா விஷயத்தையுமே வாங்கி அவருமே பேக்ல வச்சு எடுத்து வந்திருக்காரு. இங்க ராஜியுமே ஃபர்ஸ்ட் ரன்னிங் காம்படிஷன் போறாங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரங்களுமே ஒவ்வொரு காம்படிஷனா நடத்த ஸ்டார்ட் ஆகுறாங்க. அப்ப ரன்னிங் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த பக்கம் ராஜியுமே பயங்கர வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராஜி இந்த பக்கம் என்கரேஜ் பண்ற மாதிரி கதிருமே சீக்கிரம் ராஜி கமான் உன்னால முடியும் ஓடு ஓடுன்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ராஜியை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கதிரோட முகத்தை பார்த்து ராஜியுமே நான் கண்டிப்பா எனக்காக இல்லைனாலும் சரி பரவாயில்ல, ஆனா கதிரிக்காக இந்த வேலையை நான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி வெறித்தனமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஓட்டத்தை பார்த்து அங்க இருக்கிற போலீஸ்காரங்களே பயங்கரமா மிரள ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லையே இந்த பொண்ணு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராஜியோட நேமே நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு எது மாதிரி ராஜி தான் அந்த ரன்னிங் காம்படிஷன்லயும் ஃபர்ஸ்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அதுல நடக்கிற நிறைய காம்படிஷன்லயுமே இந்த பக்கம் ராஜி செலக்ட் ஆகிட்டே வராங்க. ஃபைனலா இந்த பக்கம் ராஜியுமே பிராக்டிகல்ல செலக்ட் ஆயிடுறாங்க. இதை பார்த்தோன்னா ராஜிக்கு சரியான ஹாப்பி, அப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பியோட வந்துட்டு இருக்காங்க. அப்ப கதிருமே இங்க ராஜா ரொம்ப ஹாப்பியோட பரவாயில்ல ராஜி நீ ஜெயிச்சிட்ட, சொல்லப்போனா உன்னால என்ன முடியும் அப்படிங்கிறத நீ ரொம்பவே திறமையா காமிச்சிட்ட அப்படின்ற மாதிரி அங்க ராஜு கிட்ட ரொம்பவே என்கரேஜ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்ப ராஜியுமே சரி கதிர் நம்ம ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பீச்சுக்கு போயிட்டு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் கதிருமே ஓகே ராஜி கண்டிப்பா போலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ராஜியை கூட்டிட்டு பீச்சுக்கு போறாங்க. சொல்லப்போனா அவரோட மனசுல இந்த பக்கம் ராஜியுமே இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சதுனால கண்டிப்பா அடுத்த கட்ட காம்படிஷனுக்கு நம்ம செலக்ட் ஆயிருக்கோம், அது ஒரு ட்ரீட்டா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைச்சிட்டு அவருமே அங்க போறாரு. அங்க போனது மட்டும் இல்லாம இங்க ராஜு கூட உட்காந்து ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப ராஜியுமே இந்த பக்கம் கதிரை கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இது வரைக்கும் இப்படிப்பட்ட கதிரை அவங்க பார்த்ததே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி தனக்காக இவ்வளவு மெனக்கெட்டு இந்த மாதிரி தன்னோட வீட்டை எதிர்த்துக்கிட்டு நிறைய விஷயம் பண்றதை பார்த்த உடனே இந்த பக்கம் ராஜியுமே இங்க கதிர்கிட்ட ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க கதிருமே ரொம்பவே கேஷுவலா ராஜியை பார்த்து ராஜி உனக்கு இதெல்லாம் ஓகே தானே, எல்லாம் பிடிச்சிருக்குல்ல, அடுத்த காம்படிஷனுக்கு நீ தயாராகணும், சொல்லப்போனா அதுக்கு நீ ஃபுல்லா ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராஜி கிட்ட ரொம்பவே மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ராஜியுமே பரவாயில்ல கதிர் நான் உன் கூட இருக்கும்போது ரொம்பவே பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கதிருமே சரி கவலைப்படாத ராஜி, கண்டிப்பா நம்ம மறுபடியும் பீச்சுக்கு வருவோம், அப்ப கண்டிப்பா உனக்கு ஃபீல் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க ராஜியுமே மறுபடியும் நம்ம எப்படி பீச்சுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் ஐடியா பண்ணிக்கலாம், உனக்கு எங்க போகணும்னு சொல்லு, கண்டிப்பா அதுக்கான பிளானை போட்டு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்ற மாதிரி இங்க ராஜி கிட்ட ரொம்பவே அன்போட இந்த பக்கம் வந்து கதிர் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இனா கிட்ட பிரச்சனை பண்றதுக்காகவே முத்துவேலுமே தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமா ஒரு 6-7 அடியாட்களை ரெடி பண்றாங்க. அதாவது அவங்க கண்டிப்பா நாளைக்கு நம்ம கடை இடிக்க வருவாங்க. அப்ப கடை பக்கத்துல வந்த உடனே இந்த
பக்கம் எதை பத்தியுமே கவலைப்படாம நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அடியாட்களை வச்சு இந்த பக்கம் அந்த பொண்ணு அடிக்கணும். சொல்லப்போனா அந்த பொண்ணு மேல கை வச்சாதான் அவ இனிமேல் நம்ம மேல கை வைக்கணும்னு யோசிக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டைரக்டா மீனாவை அடிக்கிறதுக்காக இங்க முத்துவேலுமே வந்து நிறைய ஆட்களை ரெடி பண்றாரு. ஆனா இது எதுவுமே தெரியாத மீனாவுமே எப்பவும் போல கேஷுவலா இந்த நோட்டீஸ் எடுத்து பாக்குறாங்க. காலையில ஆஃபீஸ் போயிட்டு அந்த நோட்டீஸை பார்த்த உடனே தான் அவங்களுக்கும் தோணுது, ஆஹா இன்னைக்கு கண்டிப்பா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, இது எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. நம்ம வீட்டுல இருந்து ஆட்களை கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் இங்க முத்துவேலுக்கும் சண்டை வந்துடும், இது எப்படியாவது நம்ம தான் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ இங்க முன்னெச்சரிக்கையோட அவங்களுமே ஒரு 4 போலீஸ்காரங்க கண்டிப்பா வேணும் இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க ஸ்டேஷன் மூலமா ஒரு 4 போலீஸ்காரங்களையும் வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரோட இவங்க ஜேசிபியும் எடுத்துக்கிட்டு டேரக்டா இங்க முத்துவேலோட கடை புது இடத்துல கட்டியிருக்க இடத்த மட்டும் கரெக்டா இடிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப அங்க வந்த முத்துவேலுமே எவ்வளவு தைரியம் இருக்கணும், நான் எத்தனை டைம் சொல்லியும் மறுபடியும் என் கடை மேல நீ கை வைக்க வரியா, உனக்கு அவ்வளவு திமிர் என்ன, உன்னோட குடும்ப பகையை காட்டுறதுக்கு என் கடை தான் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி எங்க முத்துவேலுமே இங்க மீனாவை போட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மீனாவுமே இங்க பாருங்க, நாங்க ஒண்ணு குடும்பத்துக்காகலாம் வந்து உங்களுக்கு பழி வாங்கணும்னு நினைக்கவே கிடையாது, நீங்க தான் கவர்மெண்ட் இடத்துல கடை கட்டி வச்சிருக்கீங்க, நான் ஆல்ரெடி இதை இடிக்க போறேன்னு சொல்லி உங்ககிட்ட லெட்டர் கொடுத்துட்டேன், மெமோ கொடுத்துட்டேன், எல்லாமே கொடுத்து பார்த்தாச்சு. பட் நான் நீங்க அதை எதையுமே புரிஞ்சுக்காம மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது, நீங்க எக்ஸ்ட்ரா கட்டிருக்கிற விஷயத்த மட்டும் தான் நாங்க இடிக்க போறோம், உங்க முழு கடையெல்லாம் நாங்க இடிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருக்கிற ஜேசிபி ஆபரேட்டரை அந்த வண்டியை ஆக்டிவேட் பண்ண சொல்றாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற முத்துவேலுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது, எவ்வளவு தைரியம் இருக்கணும், என் கடையை நீ இடிக்க போவி அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு தன்னோட அடியாட்களை இந்த பக்கம் வந்து மீனா பக்கம் அனுப்புறாங்க. ஆனா மீனாவுமே எதை பத்தியுமே கவலைப்படாம தைரியமா இருக்கிறத பார்த்த முத்துவேலுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்ப கரெக்டா மீனா பின்னாடி இருந்து 4 போலீஸ்காரங்க வராங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் அந்த அடியாட்களுமே டக்குன்னு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா முத்துவேலோட மொத்த பிளானுமே வந்து சொதப்பிக்குச்சு. இந்த பக்கம் மீனா ஆல்ரெடி வந்து போலீஸோட தான் வந்திருக்காங்க, அதனால மீனா மேல கை வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் அப்படிங்கிறதையும் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம பகையை வச்சுதான் எல்லாத்தையும் தேக்கணும்னு சொல்லிட்டு எதை பத்தியுமே யோசிக்காம இவரே களத்துல இறங்கி இங்க மீனா மேல கை வைக்கிறதுக்காக போறாரு. அப்ப கரெக்டா இங்க போலீஸ்காரங்களுமே எதுக்காக இந்த மாதிரி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த போலீஸ்காரங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் மீனாவை அடிக்கிறதுக்காக அவங்க பக்கத்துல கை ஓங்கிட்டு வராரு. அப்ப கரெக்டா வரும்போது இந்த பக்கம் அங்க வந்த பாண்டியனுமே இங்க முத்துவேலோட நெஞ்சில ஒரு மிதிக்கிறாரு. மிதிச்சது மட்டும் இல்லாம எவ்வளவு தைரியம் இருக்கணும், என் வீட்டு மருமக மேல நீ கை வைக்க போறியா, உன் கையை வெட்டி போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பாண்டியனுமே இங்க முத்துவேலை மிரட்டுறாங்க. அதே நேரத்துல அந்த போலீஸ்காரங்களும் கவர்மெண்ட் அதிகாரி மேல கை வைக்க வந்ததுக்காக இங்க முத்துவேலையும் கைது பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம இங்க மீனா முன்னாடி வச்சு எவ்வளவு தைரியம் இருக்கணும், இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆபீசர் மேல நீ கை வைக்க போறியா, முதல்ல கடை இடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவேல் முன்னாடியே அந்த கவர்மெண்ட் லேண்ட்ல கட்டி இருக்கிற அவருடைய எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்தையுமே இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்துவேலுக்கு ரொம்பவே கோபம் வருது. சொல்லப்போனா உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், எவ்வளவு தைரியம் இருக்கணும், எங்க தொழிலை கெடுக்கணுங்கிறதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க பண்றது ஒன்றும் கவர்மெண்ட்டுக்காக பண்ணல, நம்மளோட பரம்பரை பகைக்காக தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்பவே கோவப்படுறாரு. ஆனா எங்க பாண்டியனுமே எங்க பாரு, இன்னொரு டைம் என் மருமக வழியில நீ குறுக்க வந்த அப்புறம் உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுறாங்க. அதே நேரத்துல எங்க மீனாவுமே முதல்ல அவர் அங்கிருந்து ஸ்டேஷன் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவேலை அங்க இருந்து டைரக்டா ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க முத்துவேல் கைதான விஷயம் இங்க சக்திவேலுக்கு தெரியுது. அவருமே வந்து எதை பத்தியுமே யோசிக்காம டைரக்டா கிளம்பி இந்த பக்கம் முத்துவேலை பாக்குறதுக்காக ஸ்டேஷன் போயிட்டு இருக்காரு.